ஆதிபாரதி சீரியல் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சாரதாம்மா வந்து தமிழ் பாப்பாவை வந்து மனப்பூர்வமாக பேத்தியாக ஏற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு கிஃப்ட் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்வேதா கிட்ட வந்து ஆதி வந்து பேசுகிறாங்க. இங்கே பாரு ஸ்வேதா, சின்ன வயசுலேருந்து நம்ம ஒன்றா வளர்ந்துருக்கோம். அதனால் மட்டும் கிடையாது, எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்ப வந்து நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நீ நினச்ச பார்த்தியா, அந்த நல்ல மனசுக்காகவும் வந்து நான் இப்போவும் அதனால தான் பொறுமையாக இருக்கேன். நீ வந்து என்ன பண்ணேன்னு எனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தும் கூட நான் வந்து இவ்வளோ தூரம் அமைதியாக இருக்கேன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நான் பழசை எதையுமே மறக்கலை அப்படின்னு சொன்னோன்னே சாரதாம்மா பேசுகிறாங்க. என்ன அது அப்படின்னா, நாங்கள் எதுவுமே உங்களுக்கு செஞ்சது இல்லையா? நான் அப்படி சொல்லவே இல்லையம்மா, சொல்லவும் மாட்டேன். அப்படி சொன்னால் நான் ரொம்ப வந்து பாவம் பண்ணுற மாதிரி அர்த்தம். அதனால் இல்லை, ஸ்வேதா வந்து முதல்ல எங்கள் விஷயத்தில் வந்து தலையிடாமல் இருக்கணும். அவளும் சந்தோஷமாக வாழணும், எங்களையும் சந்தோஷமாக வாழ விடணும். என்னோடய மொத்த சொத்தும் தமிழ் பாப்பாவும் பாரதியும் தாங்கிறத மட்டும் வந்து ஸ்வேதா நல்லா புரிஞ்சுக்கிட்டா போகிறோம். என்ன மாமா, நான் என்ன சொத்துக்காக ஆசைப்பட்றேன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களுக்காக சொன்ன விஷயங்களும் சரி, செஞ்ச விஷயங்களும் சரி, அதை சொன்னால் உங்களால் தாங்கவே முடியாது. நீங்கள் எதிர்பார்க்குறத மீறி நான் செஞ்சுருக்கேன் உங்களுக்கு அப்படின்னோடனே, அப்படி என்ன செஞ்சுருக்க சொல்லு அப்படின்னு கேட்குறேங்க. இல்லை மாமா, உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, அதனால் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னப்ப, இல்லை பரவாயில்ல சொல்லுன்னொன்னா ஸ்வேதா வந்து இதயத்தில் கையை வச்சு, மாமா உங்களுக்கு தெரிய வேண்டிய நேரத்தில் தெரியும், அது வரைக்கும் நீங்கள் காத்திருந்துங்க அப்படின்னோன்னு. என்ன ஸ்வேதா சொல்கிற அப்படின்னோன்னே, அது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சூழ்நிலை வரும், அப்போ அந்த சமயத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாமே புரியும் அப்படின்னு இந்த பக்கம் எல்லாம் கலைஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதி ரூமுக்கு வந்து ஆதி வந்து தனியாக மாடிக்கு போகிறாங்க சத்தம் இல்லாமல். போயிட்டு வந்து பாரதியை வந்து பேன்னு பயமுறுத்துகிறாங்க. பார்த்தோன்னா பாரதி வந்து என்ன அதி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, தமிழ் பாப்பா தூங்கிட்டா அப்படின்னு சொன்னானே. சரி தூங்கியாச்சுன்னா என்ன இப்போ அப்படின்னோடனே துணியை மடித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாரதி தமிழ் பாப்பா தூங்கிட்டா அப்படின்னோடனே, என்ன அதையே ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட்டு பேசுகிறாங்க. என்ன பாரதி, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்னா, ஒன்றும் புரியலை, என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு பாரதி கேட்டோன்னா, பாரதி இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் நைட் நடக்க வேண்டியது, ஹனிமூன் போக வேண்டியது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னோன்னா, ஓ அப்படியா விஷயம், சரி அப்படிங்கிறாங்க. தெரியுது அப்படின்னு அசால்ட்டாக சொன்னோன்னே, என்ன பாரதி ஒரு ரியாக்ஷன், இது என்ன ரியாக்ஷன் இது, உங்களுக்கு ஏன் இப்படி என் மேலே வந்து பாசமே இல்லையா அப்படின்னு ஆதி கேட்டோன்னே, அதெல்லாம் இருக்குது தான், ஆனால் இப்போ நடந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து மனசு வந்து சரியில்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு இந்த பக்கம் வந்து ஆதி கிட்ட வந்து பாரதி சொன்னோன்னு ஆதி வந்து டக்குன்னு கோச்சிக்கிட்டு படுத்து தூங்குறாங்க. இந்த பக்கம் பாரதி வந்து ஐயோ ஏன் கோவப்பட்டுட்டாப்லையா, சரி எழுப்பி விடுவோம் அப்படின்ட்டு பாரதி வந்து எழுப்புறாங்க. ஆதி வந்து பாரதி பேசுகிறத பார்த்தோன்னா கண்ணை இறுக்கி மூடிக்கிறாங்க. ஆதி வந்து கூப்பிட்டோன்னே, என்ன ஆச்சு கோச்சிக்கிட்டிங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூக்கம் வருது தூங்குறேன் அப்படின்னோடனே தலானி எடுத்து பாரதி வந்து பொட்டுன்னு ஆதி மேலே அடிக்கிறாங்க. என்ன பாரதி இப்படி எழுப்பி விட்றீங்க, தூங்க வரதில்ல, நீங்கள் தானே தூங்க சொன்னீங்க அப்படின்னப்ப, நான் சும்மா சொன்னேன், அதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னோன்னே இந்த பக்கம் 2 பேரும் திரும்பிட்டு வந்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரொமான்டிக்காக. பாரதி வந்து சரி கொஞ்ச நேரம் கழித்து கீழே போகலான்ட்டு கீழே வந்துடுறாங்க. வந்தோன்னே பார்த்தா பின்னாடி சட்டுன்னு யாரோ குறுக்க போகிற மாதிரி இருக்குன்னொன்னே பாரதி பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இது, மரியாதையாக சொல்லுங்கள் அப்படின்னோன்னே டக்குன்னு பார்த்தா மறுபடியும் ஆதி தான் வந்து வம்புழுக்கிறாப்புல பாரதி கிட்ட. ஏன் ஆதி இப்படின்ட்டு டக்குன்னு அடிச்சிடுறாங்க ஆதியை. அடித்தோடனே வந்து என்ன பாரதி இப்படி அடிச்சிட்டிங்க, எனக்கு வலிக்குது தெரியுமா அப்படின்னு. சாரி ஆதி, நான் வேணும்ன்ட்டு அடிக்கல, என்ன அப்படின்னப்ப, இல்லை என் இதயத்துக்குள்ளே நீங்கள் தானே இருக்கீங்க, அப்போ வந்து என்னை அடித்தா உங்களுக்கு தானே வலிக்கும் அப்படின்னோடனே, சரி கொஞ்சம் நேரம் உட்காருவோமா அப்படின்னப்ப, குல்ஃபி ஐஸ் வருது, குல்ஃபி எனக்கு பிடிக்கும், வாங்கி சாப்பிட்லாமா அப்படின்னு. இந்த நேரத்தில் எதுக்கு அப்படின்னு, இப்போ தான் சாப்பிட்டாகணும்னு பாரதி வந்து 2 குல்ஃபி வாங்குறாங்க. ஆதி டக்குன்னு மாற்றி பார்க்குறாங்க. மாற்றிட்டு பாரதி வந்து வேகமாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றத பார்த்துட்டு ஆதி சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளே குழந்தைத்தனம் வந்து இன்னும் போகவே இல்லை பாரதி, எனக்கே இப்போ தான் தெரியுது அப்படிங்கிறப்ப, சரி சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. பாரதி வந்து ஆதிக்கு ஊட்டி விட்றாங்க. ஆதி வந்து பாரதிக்கு ஊட்டி விட்ற மாதிரி காட்டி ரொமான்டிக்காக பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து சாரதாம்மா வந்து எல்லோரும் மொத்த பேரும் உட்காந்துருக்காங்க குடும்பமாக. கரெக்டாக வந்து மாடியிலேருந்து இறங்கி வராங்க. இறங்கி வந்தோடனே, நான் ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கு போகிறேன் பாட்டி, என்னை ப்ளஸ் பண்ணுங்கன்னு தமிழ் பாப்பா காலில் விழுந்துடுறாங்க. சாரதாம்மா வந்து நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வேகமாக போய் வந்து திருநீர் எடுத்து வச்சுட்டு ஊதி விட்றாங்க. நல்லா படிக்கணுமா அப்படின்னோடனே, பாட்டி உங்ககிட்ட ஒன்றே ஒன்று கேட்பேன், நான் வந்து உங்ககிட்டேருந்து எனக்கு ஒரு ஸ்கூலில் முதல்ல ஸ்கூலுக்கு போகிறேன் இல்லையா, பென்சிலோ பேனாவோ ஏதாவது ஒன்று கொடுங்க, உங்கள் ஞாபகத்தமாக நான் வச்சுப்பேன் பத்திரமா அப்படின்னோன்னே, ஓ இருமா வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து ஒரு பென்சில் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ நல்லா படிக்கணுமா,
அப்படின்னு சொன்னோன்னா சரின்ட்டு சொல்லிட்டு இந்த தமிழ் பாப்பாவை அழைச்சிட்டு போய் காரில் ஏற்றி விட்டுறாங்க. இந்த பக்கம் வந்து கரெக்டாக அந்த சமயத்தில் வந்து பாரதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. எப்படி தான் தமிழ் பாப்பா வந்து இவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு சொன்னப்போ, உனக்கு கோவமே இல்லையா தமிழ் பாப்பா கிட்ட கேட்குறப்ப, இல்லை உங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படின்னோடனே, சரி நீ ஸ்கூலுக்கு கிளம்புன்னு போனதுக்கப்புறமேட்டுக்கு ஆதிக்கிட்ட வந்து பாரதி வந்து பேசுகிறாங்க. உங்கள் வளர்ப்பு உண்மையிலே அருமையான வளர்ப்பு பாரதி, அன்பு காட்டுறது வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுறா பார்த்தியா, ஏன்னா கோபமாக இருக்கிறவங்க கிட்டேயும் வந்து தமிழ் பாப்பா இந்த வயசில் வந்து அவ்வளோ பக்குவமாக வந்து அன்பு செலுத்தணும்னு நினைக்கிறா பாருங்க, அதுதாங்க உங்கள் வளர்ப்பு அப்படின்னோடனே, அப்படியா சரி இருக்கட்டும், அவன் மட்டும் கொடுத்து வச்சிடல நானும் தான் கொடுத்து வச்சேன்